Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. என்ன சொல்லுவீங்களா வயசு? கரெக்டாக எனக்கு 50 வயசு தம்பி. பா முதல் மெடல் வாங்கினது வந்து குவாம் ஜிம் ஜாயின் பண்ண பசங்க வீட்டான இருக்கிற தம்பிமாரெல்லாம் கொண்டு போய் மாஸ்டர்கிட்ட விட்டாங்க. அவர் தான் என்னை நல்லா ட்ரெயின் பண்ணார். ட்ரெயின் பண்ணி ஃபஸ்ட்டு மெடல் வாங்கினேன் போன டிசம்பரில். இப்போயும் நல்லா ட்ரெயின் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்தேன், நல்லா பண்ணேன். என்ன மனசுக்கு நல்லா இருந்தேன், நல்லா பண்ணேன். என்னை விட நல்லா இருந்தாங்க வந்தவங்க கூட பண்ணவங்க. அதனால் எனக்கு அதில் அந்த 5க்குள்ளே எனக்கு இடம் கிடைக்கல. ஆனால் மெடல் வந்து நம்ம வாங்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்தது. அதில் இருக்கிற சந்தோஷம் எதுலேயுமே வராது. அதான் அந்த மேலே நம்ம பேர் சொல்லி, நம்ம ஜிம் பேர் சொல்லி நம்மளை கூப்பிட்டு நமக்கு இந்த மாதிரி அந்த மெடல் நம்ம போடும்போது எல்லாம் நம்மளை சுற்றி நமக்கு கை தட்டும் போது அந்த ஒரு சந்தோஷம் எதுலேயும் வராது. அந்த மெடல் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் ரொம்ப. ஐயா அதை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ சந்தோஷம்? ரொம்ப மனசுக்கு அளவில்லாத சந்தோஷம். ஆனால் குடும்ப சூழலுக்காக நம்மளோட கனவு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதை விட்டுட்டு போகும்போது ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டம்தான். அடிக்கடி கனவுல வரும் எனக்கு ஜிம்முக்கு போகிற மாதிரி, ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி, மெடல் வாங்குற மாதிரி. இது கனவுல அடிக்கடி நான் அதை நிறைய உணர்ந்திருக்கேன். சரி, அன்னைக்கு அது நிஜமாச்சு. இவன் யாரென அறிந்திட்ட பகைவர் வேர்க்க, போர்க்களம் இவன் களம் குருதி தெரிக்க, நரவேட்டை துவங்குதே. தீயன கண்கள் நோக்க, பிற தீவினை தீயினால் கொன்று சேர்க்க, தேசமே தேகமயாகி நிற்க, இவன் தவம் தான் கலையுதே. என்னன்னா இவருக்கு எவ்வளோ வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு. என்ன சொல்லுவீங்களா வயசு? கரெக்டாக எனக்கு 50 வயசு தம்பி. பா சரி, 50 வயசு. அது 75 பிறந்தேன். கரெக்டாக 50 வயசு. இன்னும் 50 வயசுல இவ்வளோ எனர்ஜியோட ஒரு மனுஷன், இவ்வளோ வைப்போட பயங்கரமாக இருக்கீங்களே, எப்படி முடியுது உங்களால்? காரணம், சின்னதுலேருந்தே ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரெகுலராக வாக்கிங் போவேன், ரெகுலராக ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டே, உடற்பயிற்சி ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதனால் இன்னும் அந்த வயசினுடைய உடல் அமைப்பு கரெக்டாக இருக்குது. கரெக்டாக வச்சுக்கின்னு வரேன், மெயின்டைன் பண்ணி. ஊர் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, லைக் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். எட்டியாபுரம், கோயில்பட்டி எட்டியாபுரம், அதுதான் எங்களுடைய பூர்வீகம். நான் பிறந்தது வளர்ந்ததில் அங்கே தான். அதாவது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் அங்கே வந்து இங்கே தான் பிறந்து இங்கே தான் நான் வளர்ந்தேன். நான் கரெக்டாக வயசு இப்போ 50 வயசு ஆச்சு. ஐயாவுக்கு ஃபேமிலின்னு சொல்லும்போது யார் இருக்காங்க? 2 பொண்ணு 1 பையன் 1 இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு எனக்கு கரெக்டாக 21 வயசில் முடிஞ்சிச்சு. அப்போ 30 வருஷம் ஆகிப்போச்சு. 21 வயசு சின்னதுலேயே கல்யாணம் முடிஞ்சிருச்சு எனக்கு. 21 வயசுலேயேவா? 21 எங்கே? ஆமாம், 21லேயே கல்யாணம் ஆயிடுச்சு. 30 வருஷம் ஆச்சு. எதனால 21 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஆமாம், அப்போவே எனக்கு தெரிஞ்சு அப்பவும் ஜிம்மெல்லாம் போய் பயங்கரம் பாடி பில்டிங். அப்போ சீக்கிரத்துலேயே முடிச்சிருவாங்க. இப்போ தான் கொஞ்சம் 25 அந்த மாதிரி லேட் ஆகுது. முன்னே நான் அந்த காலகட்டத்திலலாம் பொதுவாக இந்த 23, 21 அந்த மாதிரி இருக்கிற நேரத்துலேயே முடிச்சிடுவாங்க. அதனால் ரொம்ப சின்னதுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. ஐயா எப்படி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? இல்லை, வீட்டில் பார்த்து முடித்தது தான். எனக்குன்னு அப்படிப்பட்ட தனிப்பட்ட ஆசைகள்லாம் எதுவும் கிடையாது. முடித்தாலும் நல்ல மனைவி, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல குழந்தைகள், எல்லாம் கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பேரம்பத்தி எடுத்துட்டேன், பேரமாரெல்லாம் ஸ்கூல் போகிறாங்க. நல்லா இருக்கிற ஆட்டோமேட்டிக்கில் சந்தோஷமாக இருக்கிறேன். ஐயாக்கு இதில் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இந்த பாடி பில்டிங் எப்பவும் நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது எந்த வயசுல இருந்து வந்துச்சு? சின்னதுலேருந்தே எனக்கு உடல் பயிற்சி இது மேலே ரொம்ப. காலைல எந்திரிச்சிங்கிறது தாம்பரம் ரயில்வே கிரவுண்டு போவோம். அந்த அங்கே தான் சிங்கிள் பார் டபுள் பார் இருக்கும், ப்ளஸ் படிக்கிறதுக்காக. இது சின்னதுலேருந்தே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஜிம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஜிம்மில் போய் பண்ணேன். அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தாம்பரத்தில் சந்துரு மாஸ்டர் சொல்கிறவர் முதல் பாடி பில்டிங் லைனில் கொண்டு போய் விட்டார். லேட்டராக தான் நான் போனேன் பாடி பில்டிங். பசங்கள்லாம் பிறந்து என்னுடைய 30 வயசில் தான் போனேன். நான் போய் தொடர்ந்து ஒரு 10 காம்படிஷனுக்கு பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நம்மளால் குறிப்பிட்ட லெவல் போக முடியல. சின்ன பிள்ளைகளாக இருந்தனால
நம்மளால் ஓரளவுக்கு அதுக்கு மேலே செய்ய முடியல. வீட்டு பாரம், பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தேன். இடையில இப்போ 1 இயராக இப்போ பழையபடிக்கும் பண்ணுறேன். பாடி பில்டிங் லைனில் பழையபடிக்கு இறங்கியிருக்கேன். போன இது ஆகஸ்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் பண்ணேன். அதில் 4th ப்ளேஸ் பண்ணேன் வெயிட்டில். இது மாஸ்டர்ஸில் வெயிட்டில் வந்து 65-70 வந்து டாப் 10 வந்தேன். அதுக்கப்புறம் போன டிசம்பரில் வந்து 3வது ப்ளேஸ் மெடல் பண்ணேன். இப்போ லேட்டஸ்ட்டாக போன மாதம் ஒன்று பண்ணேன். அதில் ப்ளேஸ் பண்ணல, 5க்குள்ளே நிற்க முடியல. காம்படிஷன் ரொம்ப டஃப்பு. என்னை விட நல்லா இருந்தாங்க, அதனால் நம்மளால் அதில் போக முடியல. இப்போ அடுத்து ரெடியாகிக்கிட்டு இருக்கேன், மீண்டும் ஃபைட் பண்ணி உள்ளே போகணும், ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் காம்படிஷனில் தான் போய்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் குடும்ப பாரம், அதனால நான் கண்டினியூ பண்ண முடியல. இதுக்கப்புறம் இப்போ தான் அதெல்லாம் சரியாகி கண்டினியூ நல்லா ஃப்ரீ ஆகிட்டேன். பையன் சப்போர்ட் பண்ணுறான். ஓகே, என்ன குடும்ப பாரம் அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம்? பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, அவங்க படிப்பு விஷயங்கள் இருந்துச்சு, அவங்களையும் பார்க்கணும், நம்மளையும் மெயின்டைன் பண்ணணும். அதனால் பாடி பில்டிங் லைனை ஸ்டாப் பண்ணேன். ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இந்த 17 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் இப்போ அதை தொடர்றேன். இப்போ நீங்கள் பண்ணுங்கப்பா, எதாக இருந்தாலும் செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன், இதை பண்ணுங்க அப்படின்னு பையன் நல்லா சப்போர்ட் பண்ணுறான். சரி, நம்ம வயசில் நம்மளால் நம்ம ஆசைகளை நிறைவேற்ற முடியல, கண்டிப்பாக இப்போ அதை நிறைவேற்றுவோம். எனக்கு ரொம்ப ஆசை, பாடி பில்டிங் லைனில் ரொம்ப ஆசை. அதுலேயும் மெடல் பண்ணணும், ஃபஸ்ட் அடிக்கணும், கோல்டு மெடல் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப ஆசை. இது வரைக்கும் எதுவும் நிறைவேறலை. கோல்டு மெடல் இது வரைக்கும் வாங்கினதில்லை. இதுக்கு முன்னே நான் பண்ணது கூட 4th ப்ளேஸு, 5th, 3rd இந்த மாதிரி தான் 3rdலாம் பண்ணதில்லை. 4th, 5th இப்படி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். முதல் மெடல் வாங்கினது வந்து குவாம் ஜிம் ஜாயின் பண்ண பசங்க, வீட்டாண்ட இருக்கிற தம்பிமாரெல்லாம் கொண்டு போய் மாஸ்டர்கிட்ட விட்டாங்க. அவர் தான் என்னை நல்லா ட்ரெயின் பண்ணார். ட்ரெயின் பண்ணி ஃபஸ்ட்டு மெடலு வாங்கினேன் போன டிசம்பரில். இப்போயும் நல்லா ட்ரெயின் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்தேன், நல்லா பண்ணேன். என்ன மனசுக்கு நல்லா இருந்தேன், நல்லா பண்ணேன். என்னை விட நல்லா இருந்தாங்க வந்தவங்க, கூட பண்ணவங்க. அதனால் எனக்கு அதில் அந்த 5க்குள்ளே எனக்கு இடம் கிடைக்கல. அது ஒரு ஃபீலிங்காகவும் தெரியல. சரி, ஏன்னா நம்மளை போல தான் ஒருத்தருமே அந்த இலக்கை நோக்கி வருவாங்க, ஃபஸ்ட்டு பண்ணணும், நல்லா இது பண்ணணுன்னு. அது மாதிரி அதனால் ஒன்றும் தெரியல. மீண்டும் இப்போ வர 24ஆம் தேதி அதே ஸ்டேட் காம்படிஷன் தான் நடக்குது. அதில் மாஸ்டர்ஸில் தான் பழையபடிக்கும் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய விடாமுயற்சியை மீண்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் மெடல் வந்து நம்ம வாங்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்தது, அதில் இருக்கிற சந்தோஷம் எதுலேயுமே வராது. அதான் அந்த மேலே நம்ம பேர் சொல்லி, நம்ம ஜிம் பேர் சொல்லி நம்மளை கூப்பிட்டு நமக்கு இந்த மாதிரி அந்த மெடல் நம்ம போடும்போது எல்லாம் நம்மளை சுற்றி நமக்கு கை தட்டும் போது அந்த ஒரு சந்தோஷம் எதுலேயும் வராது. அதை ஒரு முறை அனுபவிச்சுருக்கேன், மீண்டும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை. எனக்கு மற்ற வேறு எந்த ஆசையெல்லாம் கிடையாது இந்த இதில், எனக்கு சின்னதுலேருந்தே. ஆனால் அவங்க கூட போட்டி போட்ட எல்லாரும் யங்ஸ்டர்ஸ், அவங்க கூட நீங்கள் எல்லாம் ஆமாம், அதில் இருக்கிறதுலே நான் தான் கொஞ்சம் வயசு கொஞ்சம் ஏஜியாக இருப்பேன். மொத்தம் என் கூட பண்ணாங்க 16 பேர் பண்ணாங்க. 8 பேராக 2 பிரிவாக நிப்பாட்டி அதில் 5 பேர் செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. நான் நின்று 2வது கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிட்டு 5th கம்பேரிசன் வச்சாங்க. 5th என் கூட பண்ணவர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நானும் பண்ணேன், அவர் நல்லா பண்ணார். என்னை விட அவர் நல்லா இருந்தனால அவர் உள்ளே நுழைஞ்சிட்டார். சரி, அதனால் ஒன்றும் இல்லை, மீண்டும் அடுத்தது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு. அந்த மெடல் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் ரொம்ப. அதை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ சந்தோஷம்? அதான் ஃபஸ்ட்டு மெடல் போன திருவள்ளூரில் நடந்துச்சு, ஸ்டேட் காம்படிஷன் தான். அதுக்கு முன்னே நான் மெடலே வாங்கலை. அப்போ நான் வீட்டில் அந்த தாய்மாரெல்லாம் அங்கே வீட்டாண்டே ஒரு ஜிம்மில் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த ஜிம் மூலியமாக தான் பண்ணேன். இந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி மாஸ்டர் இருக்கார், அவரை போய் பார்ப்போம், மணி மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. போனேன், அவர் என்னை போஸ்டிங் பண்ணுங்க, பார்ப்போம் எனக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு. அவர்கிட்ட போஸ்டிங் பண்ணி காட்டினேன். நல்லா இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. டயட் சொன்னி இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கடைசி வரைக்கும் எனக்கு அவர் எல்லாமே ஹெல்ப் பண்ணார். ஃபஸ்ட்டு மெடல் அதுதான் ரொம்ப மனசுக்கு அளவில்லாத சந்தோஷம். ஆனால் குடும்ப சூழலுக்காக நம்மளோட கனவு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதை விட்டுட்டு போகும்போது ஒரு கஷ்டம் வந்துருக்கும். ரொம்ப கஷ்டம்தான். அடிக்கடி கனவுல வரும் எனக்கு, ஜிம்முக்கு போகிற மாதிரி, ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி, மெடல் வாங்குற மாதிரி. இது கனவுல அடிக்கடி நான் அதை நிறைய உணர்ந்திருக்கேன். சரி, அன்றைக்கி அது நிஜமாச்சு. அந்த மெடல், ஃபஸ்ட்டு மெடல், அது 17 வருஷத்துக்கு அப்புறம் 2வது போய் அது கிடைச்சது. மீண்டும் இப்போ அது ஒன்று ஃபஸ்ட் அடிக்கணும் இல்லை செகண்ட் வரணும்னு கேட்குற முயற்சியில் தான் இப்போ போனேன். கடைசியில் பார்த்தா 5th கூட நிற்க முடியல. அதனால ஒன்றும் ஃபீலிங் இல்லை.
சரி எல்லாம் ஒருத்தரும் அடுத்த வாட்டி கஷ்டப்பட்டு தானே ஃபர்ஸ்ட் வருவாங்க. அடிக்கிறோம் ஐயா நம்ம. ஆ அடுத்த வாட்டி ஃபர்ஸ்ட் அடிக்கிறோம் கண்டிப்பா நம்ம. உறுதியா விட மாட்டேன், விடாமுயற்சி கண்டிப்பா விட மாட்டேன். ஆனா உடம்பு நம்ம ஃபிட்டாவே வச்சிருக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் டயட் எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணணும். செலவு பண்ணாதான் நம்ம கொஞ்சம் டயட் எல்லாம் இருக்கும். கரெக்டாக டயத்துக்கு அதை நம்ம சாப்பிடணும். செலவு பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியலா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் காசுலாம் தேவை. அதுல எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருந்துச்சா ஆரம்பத்துல இனிஷியல் ஸ்டேஜ்? ஆரம்பத்தில் நானும் தான் பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், நானும் இது பண்ணோம். அதனால் அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த நேரம் இப்போயோட விலைவாசி கம்மி, ஆனால் அதையே நம்மளால் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் கிடைக்கிற அன்னைக்கு சாப்பிட்றது, கிடைக்காத அன்னைக்கு அது ரெகுலராக நம்மளால் அந்த டயட்டை பண்ண முடியல ஆரம்பத்தில். ஆனால் இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணி இப்போ நல்லா பண்ணுறேன். இப்போ வீட்டில எல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு? வீட்டில் என்ன சொல்கிறாங்க பசங்களாம்? எதுக்கு இந்த வயசில் போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை ஃபுல் எனர்ஜி அப்படி சொல்லுங்க தானே? அப்படி ரெண்டு பிள்ளைகளும் பொண்ணும் சொல்ல மாட்டா, பையனும் சொல்ல மாட்டா, என் மனைவியும் சொல்ல மாட்டான். எல்லாருமே வீட்டில் கூட, எங்கள் வீட்டில் எல்லாருமே சப்போர்ட்டு. மனைவி, பசங்க, பொண்ணு, வீட்டுக்கு வந்த மருமக, இங்கிட்டு மருமகன், அவர் வெளிநாட்டில் இருக்கிறாப்புல. அவரும் அங்கேருந்து அடிக்கடி ஃபோன் போட்டு இந்த மாதிரி பார்க்குறேன், ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறேன், இந்த மாதிரி பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்க. அவரும் நல்லா சப்போர்ட்டு. எல்லாருமே நல்ல ஃபேமிலியை பொறுத்தவரையிலும் எனக்கு முழு சப்போர்ட்டு. நம்ம பகுதியில் உள்ளவங்களும் தம்பிமாருங்க, அங்கே இருக்கிற நம்ம பகுதியில் இருக்க வேண்டிய ஆட்கள் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. மேலும் நீங்கள் நல்லா வரணும், நல்லா செய்யுங்கன்னு. இவ்வளோ ஊக்கம் கொடுக்கும்போது சொல்லவா வேணும்? ஏற்கனவே இதில் எனக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயா 17 வருஷம் கழித்து திரும்ப ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சார் திரும்ப வந்து நம்மளால் ஒரு கம்பேக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது பயங்கரம் வைரல் ஆகிட்டீங்க. சோசியல் மீடியா ஃபுல்லாக நீங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் ஐயாவுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாம். மாஸ்டர்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். இவ்வளோ தூரம் நான் எப்படி இருக்கு? 4 தெருக்குள்ளே தான் இருந்தேன். என்னை பற்றி தெரியும், நான் இருக்கிற தெரு அந்த ஏரியாவுக்கு தான் தெரியும். இவ்வளோ தூரம் என்ன எல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு செஞ்சாருன்னா அது எங்கள் மாஸ்டர்ஸ் தான். உண்மையான விஷயம் அதுதான். அவரை பற்றி நான் கட்டாயமாக சொல்லி ஆகணும். ஆனால் அவருக்கு சொன்னால் பிடிக்காது, என்னை பற்றி என் பேசுகிறீங்கன்னு சொல்லுவார். உண்மையான விஷயம் தான். ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா ஐயா உங்களோட லைஃப்பில்? லைஃப்பில் கஷ்டப்பட்ட காலம்னா நடுநிலை தான். ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது. தேடல் தான். இல்லாத நேரத்துலையும் அதை இப்போ இல்லைன்னு கேட்குற வேண்டிய ஒரு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அதை பெருசாக காட்டிக்கிற முறையில் எப்பயும் ஒரே நிலை தான். எப்பயும் தேடல் தான், இன்றைக்கும் தேடல் தான். ஒரு பக்கம் ஜிம்மில் ஒர்க் அவுட் எல்லாம் இறங்கி பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் கடலை கட்டையெல்லாம் சுற்றுறீங்க. இன்னும் என்ன மாதிரி நிறைய விஷயங்கள் கற்று வச்சிருக்கிறீங்களே. இந்தியன் தாத்தா மாதிரி ஏதாவது ட்ரெடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் கற்று வச்சிருக்கீங்களா? அதை பற்றி எல்லாம் எனக்கு இந்த கராத்தே அந்த மாதிரிலாம் தெரியாது. நம்ம நாட்டுப்புற கலை சிலம்பம் நல்லா விளையாடுவேன். சிலம்பத்தில் ஒரு 2 விளையாட்டு தெரியும். ஐயங்கார்னு ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குது, ஐயனார் விளையாட்டு. அது வந்து ஊர் காவல் காப்பார்ல, அந்த காவல் விளையாட்டு நம்ம சிலம்பத்திலேயே. அப்புறம் அனுமந்தன் சொல்கிறது, அனுமந்தன் கேட்குறது வந்து ஆஞ்சநரை குறிக்கும். ஆஞ்சநர் விளையாட்டு, அது 2 விளையாட்டு படிச்சிருக்கேன். அதுலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுலேயும் சின்னதுலேருந்து அதுலேயும் இன்ட்ரெஸ்ட். அதான் ஃபிட்னஸ் இந்த மாதிரி கலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். இந்த சினிமா படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். இவர் என்ன சும்மா பார்க்க தாத்தா மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளை கலாய்ப்பாங்க. ஆனால் சட்டையெல்லாம் கலாட்டி நம்ம 6 பேக் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவளே மிரண்டு போயிடுவாங்கல்ல. அந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்காங்க வாழ்க்கையில்? இப்போ அங்கே இப்போ கூப்பிட்ற இடம் போய்கிட்டு இருக்கேன்ல, அந்த இடத்துல நான் இப்போ போஸ்டிங் பண்ணி காட்டும்போது நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னே நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன், ஜிம்முக்கு போகலான்னு வந்துக்கிட்டு இருக்கேன். 2 சின்ன பசங்க, இவர் அதில் பார்க்கும்போது நல்லா பெருசாக பயங்கரமாக இருந்தார், இப்போ பார்த்தா ஒன்றுமே தெரியல, பேக்கை மாட்டிக்கிட்டு போகிறாரு அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஷர்ட் போட்டிருக்கும்போது தெரியாது, கழட்டினதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுடைய நிலை. இன்னுமே எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஒன்று கொடுங்களேன். டெய்லி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா சின்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். வேறு வேலைக்கு போகாது, கரெக்டாக ரெகுலராக காலைல 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ணணும். உடம்பை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா அன்றைக்கி சாப்பிட்ட நம்ம ஆகாரங்கள் வேறு, இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் வேறு, எந்த சத்துமே கிடையாது. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் இது பண்ணிக்கிட்டு நல்லா சத்தான உணவுகள் சாப்பிடணும். நேரத்தை வீணான முறையில் கழிக்கக்கூடாது. கட்டாயமாக நல்லா இது பண்ணணும். மெயின் படிக்கணும், படிப்பு மெயின். நல்லா படிக்கட்டும் உங்கள் பிள்ளைய, சரியா? உடற்பயிற்சியும் ரெகுலராக பண்ணணும். அதுதான் நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். சரி, வீட்டிலே இருந்து என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஜிம் போக முடியாது, ஏன்னா அப்படியெல்லாம் இருக்கவங்களுக்கு வீட்டில் இருந்தே நீங்கள் டெய்லி இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுங்கள். தாராளமாக நீங்கள் டெய்லி காலைல சிப்பிங் விளையாடலாம், ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சிப்பிங் வாங்கி வச்சுக்கோங்க, சிப்பிங் விளையாடுங்க.
வாக்கிங் போக முடிஞ்சோ போங்க, வாக்கிங் போக முடியாது, வீட்டிலே இருந்தாங்கன்னு கேட்டாலும் அந்த மாதிரி ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணி சிப்பிங் விளாடுங்க, உடம்பு நல்லா கரெக்டாக இருக்கும். உங்களோட டெய்லி ரொட்டீன் தான் என்னய்யா, என்ன தான் பண்ணுவீங்க உங்களோட டெய்லி ரொட்டீன்? காலைல கரெக்டாக 3 மணிக்கு 3:30 மணிக்கு எந்திப்பேன். ஆமாம், எந்திச்சு எனக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணுவேன். வீட்டில் 4 மணிக்கு கிளம்புவேன். கரெக்டாக அங்கே ஜிம்முக்கு வர்றதுக்கு மணி 5 மணிக்கெலாம் ஜிம்முக்கு வந்துடுவேன். எப்படியும் 3 கிலோமீட்டர் வரும், போக 3 வர 3 கிலோமீட்டர். 5:30 மணி கரெக்டாக 7 மணி வரைக்கும் செய்வேன். 7 மணிக்கு நடப்பேன். அதே மாதிரி சாயந்தரமும் அதே மாதிரி 5 மணிக்குள்ளே கிளாஸ்க்கு வருவேன். 7 மணிக்கு வீட்டுக்கு மறுபடியும் போவேன். இடைப்பட்ட நேரத்தில் என்னுடைய தொழிலையும் பார்த்துக்கிடுவேன். ஜோதிடம் தான் நான் பார்க்குறேன், அதையும் பார்த்துக்கிடுவேன். என்ன டயட்டு அப்படிங்கும்போது என்ன மாதிரி இதெல்லாம் எடுத்துப்பீங்க நீங்கள்? நான் ஜென்ரலாக எப்போயும் சாப்பிட்ற டயட் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். காலையில் முட்டை வெள்ளரிக்காய் எடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கா கேவுரு மாவு கஞ்சி சாப்பிடுவேன். 11 மணிக்கு ஃப்ரூட்ஸ் பழங்கள் சாப்பிடுவேன். மத்தியானம் வந்து சிக்கன் 200 கிராம் சிக்கன், மத்தியானம் 200 கிராம், நைட்டு 200 கிராம் சிக்கன். இதுதான் நம்மளுடைய நார்மலான டயட் தான். அடுத்தது உங்களுக்கு அடுத்த கட்ட எய்ம்னா என்ன சார் வாழ்க்கையில்? எல்லாமே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏமிங் என்ன, இது பாடி பில்டிங் லைன் தான். இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் அடிக்கணும், 2 தமிழ்நாட்டில் அடிக்கணும், அப்படியே மேலே பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. சார் 17 வயசில் 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துட்டு இருக்கிற எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் முடிச்சுட்டு கிளம்பி திரும்ப இதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கணும். இதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே இல்லையா உங்களோட லைஃப்ல? இதுக்கப்புறம் எதுவும் கடமைகள் எதுவும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு, பரம்பதிலே அடுத்தாச்சு. இன்னும் அவங்களே நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கும் செய்யணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த லைனில். எப்பவுமே நமக்குன்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒருத்தர் இருப்பார்ல லைஃப்பில், அப்படி ஐயாவுக்கு இருக்கிற இன்ஸ்பிரேஷன்னா யார்? ஃபாரினர்ஸில் வந்து அர்னால்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாடி பில்டிங்கில் அர்னால்டு. நம்ம இந்தியன்ஸில் வந்து பாஸ்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ அர்ஜுனா விருது கூட வாங்கினார், அவர் ரொம்ப பிடிக்கும். இந்த ஐ படம் ஒன்று பார்த்தோம், அதில் இந்த ஒர்க் அவுட் பற்றியெல்லாம் ரொம்ப காமிச்சிருப்பாங்க, பாடி பில்டிங் பற்றியெல்லாம். அதில் வந்து நிறையா இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து வளரவே கூடாது, லைக் அந்த மாதிரியெல்லாம், அவருக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கெடுத்து விட்டுறது, அந்த மாதிரியெல்லாம். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அப்படிலாம் இதில் பாடி பில்டிங் லைனில் யாருமே அப்படி இல்லை, அதில் அந்த பிரச்சனைலாம் வராது. அது படம் கதைக்காக ஒரு ஸ்டோரியாக அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இதில் வந்து எல்லாருமே சகஜமாக நல்லா ஜாலியாக பேசுவாங்க, யார் ஜெயிச்சாலும் அதை பற்றி ஒரு இதாக நினைக்க மாட்டாங்க. இது பாடி பில்டிங்கில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பார்த்து பேசினதில், மகிழ்ச்சி. நன்றி ஐயா. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.